பஞ்சத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆமீன். பணவீக்கம் மதிப்பு குறைந்துவிடும், பண மதிப்பு குறைந்துவிடும். ஏழை எளியோரால் பொருட்களை வாங்கி சாப்பிட முடியாத நிலை கடந்து வரும். பெரும் முதலாளிகள் வாங்கி சாப்பிடுவார்கள், பெரும் செல்வந்தர்கள் பொருளை வாங்கி சாப்பிடுவார்கள். ஏழை எளிய மக்கள் இன்றைக்கே பாருங்கள், பணத்தினுடைய மதிப்பு குறைய தொடங்கினது. பணவீக்கம், நகை லட்சத்தை தாண்டிவிட்டது. 8 கிராம் நகை 1 லட்சத்தை தாண்டிவிட்டது. 1.25 லட்சம் 1,10,000 தாண்டிவிட்டது. எங்கே கிடந்தது தங்கத்தின் விலை? இவ்வளவு பெரிதாக ஏறிவிட்டது. சாதாரணமாக அன்றாட உழைத்து சாப்பிடுகிற மக்களால் ஒரு பகன் நகை வாங்குகிற நிலை இன்றைக்கு இருக்கிறதா? வருகிற காலம் இப்படிப்பட்ட காலம் அல்ல, இதைவிட ஒரு கொடிய காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் உணவுக்கே பெருந்தொகை கொடுக்க வேண்டும். ஆனால் பெருந்தொகை கொடுத்தால் மட்டுமே உணவை வாங்க முடியும். ஏனென்றால் பெரும் முதலாளிகள், பெரும் வர்த்தகர்கள் உணவு பண்டங்களை எல்லாம், மக்களுடைய அன்றாட தேவைக்கான உணவு பண்டங்களை எல்லாம் அப்படிப்பட்ட காலம் வரும்பொழுது என்ன செய்வார்கள்? எல்லாம் அவர்கள் மறைத்து வைத்து கொள்ளை லாபம் எடுப்பதற்காக அதை பதுக்குவார்கள். அவர்கள் பஞ்சம் நெருங்கி வரும்பொழுது இதை பெருந்தொகைக்கு விற்க முன் வருவார்கள். ஆனால் முன் வந்தாலும் அவர்கள் விற்பனை செய்வார்கள். வாங்க மக்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், அன்றாட வேலை செய்கிற மக்கள், குடியிருக்க இடமில்லாத மக்கள், படுத்துறங்க பாயில்லாத மக்கள், ஆமேன், வெயிலுக்கும் மழைக்கும் சாய்க்க நிழலில்லாத மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். முதல் தரம். இரண்டாவது தரம், பெருந்தொகை கொடுத்தும் பொருளை வாங்கி சாப்பிடலாம் என்று நினைக்கிற பெரும் முதலாளிகள், பெரும் செல்வந்தர்கள் பெருந்தொகையை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பெருந்தொகை கொடுத்தாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்காது. ஏதாவது ஒரு உணவு கிடைத்தால் போதும். விரும்புகிற உணவாயிருந்தாலும் பரவாயில்லை, விரும்பாத உணவாயிருந்தாலும் பரவாயில்லை, கெட்டுப்போன உணவாயிருந்தாலும் பரவாயில்லை, தங்கள் பசி ஆற்றுகிறதற்கு எவ்வளவு பெருந்தொகை வேண்டுமென்றாலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பார்கள். நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் எங்களிடத்தில் உணவு பொருட்கள் இல்லை என்பார்கள்.